உங்களுக்கு அடிக்கடி கனவு வருதா? அதுவும் மீண்டும் மீண்டும் பாம்பு கனவு வருதா? ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று இன்னும் தெரியலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். கவனமாக பாருங்க. கனவில் பாம்பு உங்களை துரத்துவது போல வந்ததா? பயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி கனவு வந்தா நீங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எதிர்கொள்ள வேண்டிய விஷயத்தை தவிர்க்கறீங்கன்னு இது ஒரு சைகை. சில சமயம் இது உங்க மனசுக்குள்ள இருக்கும் பயம், அழுத்தம் அல்லது பதட்டத்தை காட்டும். அந்த உணர்வுகளை நீங்க நேராக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை இது. ஆனா நல்ல பக்கம் என்னன்னா, இந்த கனவு உங்களை தயார்படுத்துது. நீங்க அந்த பிரச்சனையை சமாளிக்க சக்தி உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைவூட்டுது. அதனால் பயப்படாதீங்க. பாம்பு துரத்தும் கனவு வந்தா அது ஓடாதீங்க, எதிர்கொள்ளுங்கள், நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லும் ஒரு சிக்னல் மாதிரி எடுத்துக்கோங்க. ராஜநாகம் கனவில் வந்ததா? இது சாதாரண கனவு கிடையாது, மிகப்பெரிய சக்தியின் சைகை. ராஜநாகம் கனவில் தோன்றுவது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அல்லது உயர்வு வரப்போகுது என்பதை குறிக்கும். இது அதிகாரம், சக்தி மற்றும் மரியாதை அதிகரிக்கப் போகுது என்பதற்கான அறிகுறி. சில சமயம் இது தெய்வ அருள் இருக்குன்னு சொல்ற ஒரு அடையாளமா கூட பார்க்கப்படுது. குறிப்பா அமைதியாக ராஜநாகம் தோன்றினா அது நல்ல அதிர்ஷ்டம், பணவரவு மற்றும் வளர்ச்சி உங்களை தேடி வருது என்பதை காட்டும். ஆனா கோபமாக அல்லது தாக்கும் மாதிரி இருந்தா அது உங்க வாழ்க்கையில் யாரோ ஒருவரை கவனமாக பார்க்கணும் அல்லது நீங்க எதையாவது தவறாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு ஒரு எச்சரிக்கை. எப்படி இருந்தாலும் ராஜநாகம் கனவு வந்தா பயப்பட வேண்டாம். அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான முன் சிக்னல். நல்லதுக்கு தான் நடக்கப் போகுது. கவனமாக இருந்தா அதிர்ஷ்டம் உங்களோட சேரும். கனவில் பாம்பு கடித்ததா? பயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அர்த்தம் இருக்கு. பாம்பு கடிக்கும் கனவு வந்தா அது உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் வரப்போகுது என்பதற்கான சைகை. நீங்க கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் இப்போ உங்களை நேராக தாக்கப் போகுது என்பதையும் குறிக்கலாம். சில நேரங்களில் இது நம்பிக்கைக்கு துரோகம் அல்லது உங்களை பாதிக்கக்கூடிய ஒருவரை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதையும் சொல்கிறது. அதனால் உங்க சுற்றத்துல இருக்கிறவர்களை கவனமாக புரிஞ்சுக்கணும். ஆனா நல்ல பக்கம் என்னன்னா, இந்த கனவு உங்களை விழிப்புணர்ச்சி கொடுக்குது. இனிமேல் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஜாக்கிரதையாயிருக்கும். அதுவே உங்களை பாதுகாக்கும். அதனால் பயப்படாதீங்க. பாம்பு கடிக்கும் கனவு வந்தா அது கவனமாக இரு, உன் வாழ்க்கையை நீதான் பாதுகாக்கணும்னு சொல்லும் ஒரு எச்சரிக்கை சிக்னல் மாதிரி எடுத்துக்கோங்க. சரியாக நடந்து கொண்டா எல்லாம் நல்லதுக்கு தான் மாறும். கனவில் பாம்பு சீரும் மாதிரி, படம் எடுக்கும் மாதிரி பார்த்தீங்களா? இது சாதாரண கனவில்ல, ஒரு எச்சரிக்கை செய்கை. இந்த மாதிரி கனவு வந்தா உங்க வாழ்க்கையில் யாராவது உங்களை எதிர்த்து நிற்கலாம் அல்லது மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கலாம் என்பதை காட்டும். பாம்பு சீரும் படம் எடுப்பது என்ன அர்த்தம்னா, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில டென்ஷன், கான்ஃப்ளிக்ட் அல்லது போட்டி அதிகமாக இருக்கு. நீங்க எடுக்கும் முடிவுகள் ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கீங்கன்னு இது சொல்லுது. சில நேரங்களில் இது உங்க கோபம் அல்லது உள்ளுக்குள் அடக்கி வைத்த உணர்வுகள் வெளியில் வர தயாராக இருக்குது என்பதையும் குறிக்கும். அதனால் உங்க மனசையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தணும். ஆனா நல்ல பக்கம் என்னன்னா, இந்த கனவு உங்களை முன்னதாகவே அலர்ட் பண்ணுது. கவனமாக இருந்தா எந்த பிரச்சனையையும் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் பயப்படாதீங்க. இந்த மாதிரி கனவு வந்தா அது ஜாக்கிரதையாக இரு, உன் முடிவுகள்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்னு சொல்லும் ஒரு சைகை மாதிரி எடுத்துக்கோங்க. அமைதியா இருந்தா எல்லாம் உங்க பக்கம்தான் திரும்பும். கனவில் நீங்க பாம்ப அடிக்கிற மாதிரி பாத்தீங்களா? இது ஒரு பவர்ஃபுல் சைன். இந்த மாதிரி கனவு வந்தா நீங்க வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நேராக எதிர்கொண்டு ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். இதுவரை உங்கள பயமுறுத்திய விஷயங்களை இப்போ நீங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றீங்க. பாம்பை அடிப்பது என்ன சொல்றது தெரியுமா? உங்க எதிரிகள், தடைகள் அல்லது கஷ்டங்கள் எல்லாம் மெதுவாக குறைய போகுது. நீங்க ஸ்ட்ராங் ஆகியிருக்கீங்கன்னு இது ஒரு சிக்னல். சில சமயம் இது உங்க உள்ளுக்குள் இருக்கும் பயம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஓவர் கம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம்.
ஆனா ஒரு விஷயம், கோபத்துல முடிவெடுக்காதீங்க. சாந்தமா யோசிச்சு ஆக்ஷன் எடுத்தாதான் முழு வெற்றி கிடைக்கும். அதனால் பயப்படாதீங்க. இந்த கனவு வந்தா அது நீங்க ஜெயிக்க ரெடியாக இருக்கீங்கன்னு யூனிவர்ஸ் கொடுக்கிற ஒரு சைன். தைரியமா முன்னே போங்க. வெற்றி உங்கள்தான். கனவில் பாம்பு புற்றிலிருந்து வெளியே வருது போல பார்த்தீங்களா? இது ஒரு மிக முக்கியமான சைகை. இந்த மாதிரி கனவு வந்தா நீங்க வாழ்க்கையில் மறைத்து இருந்த விஷயங்கள் அல்லது உண்மைகள் இப்போ வெளியேறப் போகுது என்பதை குறிக்கும். நீண்ட நாட்களாக உள்ளே இருந்த பிரச்சனைக்கு இப்போ தீர்வு கிடைக்கப் போகுது. பாம்பு புற்றிலிருந்து வருவது என்ன சொல்றதுனா, புதிய ஆரம்பம், மறுபிறப்பு மாதிரி ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது growthக்கான ஒரு சைன். சில சமயம் இது பணவரவு அல்லது எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வருது என்பதையும் குறிக்கலாம். ஆனா கவனிக்கணும், இந்த நேரத்துல நீங்க எடுக்கும் முடிவுகள் ரொம்ப முக்கியம். சரியான முடிவு எடுத்தீங்கன்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் பயப்படாதீங்க. இந்த கனவு வந்தா அது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்பு திறக்கப் போகுதுன்னு சொல்லும் ஒரு சிக்னல். கவனமாக இருந்தா அதிர்ஷ்டம் உங்களோட சேரும். கனவில் பாம்புகள் ஒன்றொன்றாக பிணைந்து கிடக்குது போல பாத்தீங்களா? இது சாதாரண கனவு இல்ல, ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி கனவு வந்தா உங்க வாழ்க்கையில் குழப்பம், கலக்கம் அல்லது ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் கலந்து போயிருக்கு என்பதை காட்டும். எந்த முடிவு எடுக்கணும் என்று திணறுற நிலை இருக்கலாம். பாம்பு பிணை பிணையாக இருப்பது என்ன சொல்றது தெரியுமா? உறவுகள், வேலை, பணம் இவைகள்ல ஏதாவது சிக்கல் அல்லது காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்கு. அதை சரியாக அவிழ்க்கணும் என்பதற்கான ஒரு சைகை. சில நேரங்களில் இது இரகசியங்கள், மறைமுகமான விஷயங்கள் அல்லது ட்ரஸ்ட் பிரச்சனைகளையும் குறிக்கலாம். அதனால் யாரை நம்புறீங்கன்னு கவனமாக இருக்கணும். ஆனா நல்ல பக்கம் என்னன்னா, இந்த கனவு உங்களை விழிப்புணர்ச்சி பெற வைக்குது. நீங்க சரியான முடிவை எடுத்தீங்கன்னா எல்லா சிக்கலையும் மெதுவா சரி பண்ண முடியும். அதனால் பயப்படாதீங்க. இந்த கனவு வந்தா அது குழப்பத்தை தெளிவாக்கு, அமைதியா யோசி, நீங்க இதை சமாளிக்க முடியும்னு சொல்லும் ஒரு மெசேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. கனவில் பாம்பு வீட்டுக்குள் வருதா இல்ல வெளியே போகுதா? இதுக்கு இரண்டுக்கும் வேற வேற அர்த்தம் இருக்கு. பாம்பு வீட்டுக்குள் வருதுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் அல்லது யாரோ புதியவரின் வரவு இருக்கலாம். சில நேரங்களில் இது பணவரவு, வாய்ப்பு அல்லது அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் வரப்போகுது என்பதற்கான சைகை. ஆனா அதே நேரம் வீட்டுக்குள் டென்ஷன் அல்லது ட்ரஸ்ட் இஷ்யூ வரக்கூடும் என்பதையும் எச்சரிக்கையாக சொல்றது. பாம்பு வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னா இது ஒரு நல்ல சைன். நீங்க சந்திச்ச பிரச்சனைகள், கஷ்டங்கள் அல்லது நெகட்டிவ் எனர்ஜி மெதுவா விலக போகுது. மனசுக்கு அமைதி திரும்ப வரப்போகுது என்பதை குறிக்கும். மொத்தத்தில் பார்த்தா இந்த மாதிரி கனவு வந்தா பயப்பட வேண்டாம். அது உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை முன்னாடியே காட்டுற ஒரு சிக்னல். அதனால் கவனமா இருங்க. நல்லதை வரவேற்கவும் பிரச்சனையை விடவும் ரெடியாக இருங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கப் போகுது. கனவின் பாம்பு தனது தோலை உரிக்கிறது மாதிரி பாத்தீங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைன். இந்த மாதிரி கனவு வந்தா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகுது. பழைய பிரச்சனைகள், பழைய பழக்கங்கள், பழைய நினைவுகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீங்க புதிய வாழ்க்கைக்குள் செல்ல போறீங்கன்னு அர்த்தம். பாம்பு தோல் உரிப்பது என்ன சொல்றதுன்னா, ரினியூவல், ரீபர்த். நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கராக, பெட்டர் வெர்ஷனாக மாறுறீங்கன்னு ஒரு சைகை. சில சமயம் இது பாஸ்ட் பெயின் அல்லது நெகட்டிவ் எனர்ஜியை நீங்க வெளியேற்றீங்கன்னு குறிக்கும். அதனால் மனசுல இருந்த சுமை குறைய போகுது. ஆனா ஒரு விஷயம், இந்த சேஞ்ச் நேரத்துல நீங்க போல்ட், பாசிட்டிவா இருக்கணும். மாற்றத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வரும். அதனால் பயப்படாதீங்க. இந்த கனவு வந்தா அது பழையதை விடு, புதிய வாழ்க்கையை தொடங்குன்னு சொல்லும் ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். உங்க லைஃப் இன்னும் நல்ல டைரக்ஷனுக்கு போக போகுது. கனவில் நிறைய பாம்புகள் வந்ததா? இது சாதாரண கனவில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல். இந்த மாதிரி கனவு வந்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. பிரஷர், டென்ஷன் அல்லது கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கலாம் என்பதை காட்டும். நிறைய பாம்புகள் என்ன அர்த்தம்னா, உங்களை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள், சூழ்நிலைகள் அல்லது சிந்தனைகள் உங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம்.
அதனால் யாரை நம்புறீங்கன்னு கவனமாக இருங்க. சில நேரங்களில் இது உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் பயம், இன்செக்யூரிட்டி அல்லது ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு என்பதையும் சொல்றது. ஆனா நல்ல பக்கம் என்னன்னா, இந்த கனவு உங்களுக்கு ஒரு வார்னிங் மற்றும் அவேர்னஸ் கொடுக்குது. நீங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் பயப்படாதீங்க. இந்த கனவு வந்தா அது அமைதியா இரு, கவனமா யோசி, எல்லாத்தையும் நீங்க சமாளிக்க முடியும்னு சொல்லும் ஒரு மெசேஜ். கண்ட்ரோல் உங்க கையில்தான் இருக்கு. உங்களுக்கு வந்திருக்கா? உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.